வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க. இந்த அதிகாலை நேரத்திலே கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ், பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்து முடித்த பிறகு இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் செய்ய இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உங்கள் கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். அல்லது சோஃபா சேர்ல உட்காந்து செய்றீங்க அப்படின்னா உங்கள் கால் பாதங்கள் கீழே தரையில டைரக்டா டச் பண்ணாம ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். லெக்ஸ் கிராஸ் ஆகி இருக்க வேண்டாம். கால்கள் ஒன்றின் மேல் ஒன்று அந்த மாதிரி கிராஸ் ஆகி இருக்க வேண்டாம். ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா தனித்தனியா அப்படி இருக்கட்டும். ஃபோல்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். வாழ்க வளமுடன். காலையில ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏன்னோ ஒரு ஆட்டம் வந்துடுது. இதுக்குதான் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் ரெடி பண்ணவங்க. அதுக்கு உண்டான வேலையை கேட்டிருக்கிறேன், கொட்டேஷன் கேட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் இது போல் எவ்வளவு டிஸ்டர்பன்சஸ், எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் நாம நம்முடைய பாதையில, வெற்றி பாதையில நோக்கி நம்ம அதில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் என்றும் எப்பொழுதும் நம் இலக்கை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். நம் வாழ்வின் இலக்குகள் நமக்கும் சரி, நம் குடும்பத்திற்கும் சரி, நம்மை சுற்றியுள்ளவருக்கும் சரி, நமது வாடிக்கையாளருக்கும் சரி, நாம் வேலை செய்யும் நிறுவனத்திற்கும் சரி, மற்றும் இந்த நாட்டிற்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்முடைய வாழ்வின் இலக்குகள் நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம்மை சுற்றியுள்ளோருக்கும், நமது உறவுகளுக்கும், நாம் வேலை செய்யும் நிறுவனத்திற்கும், இந்த நாட்டிற்கும், நமது வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். What is good to the customer will do good to us. What is not good to the customer will not do good to us. நம் வாடிக்கையாளர்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதுதான் நமக்கும் நன்மையை பயக்கும். நமது வாடிக்கையாளர்களுக்கு எது நன்மையை அளிக்காதோ அது நமக்கும் நன்மையை அளிக்காது. அந்த வகையில் நம் வாடிக்கையாளர்களின் தேவை, அவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக பல்வேறு ப்ராடக்ட்ஸை அசம்பிள் செய்து, பல்வேறு ப்ராடக்ட்ஸை ஒன்றிணைத்து, அந்த ஒவ்வொரு திட்டமும் அவர்களுடைய வாழ்வின் கனவுகளை அவர்கள் அடைவதற்கு எப்படி உதவியாக இருக்கும், அவர்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை எப்படி கொடுக்கும், ஒரு வேலை பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவன் தலைவி இல்லாமல் போனால் அந்த குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த நிதி அபாயம், ஃபைனான்சியல் டிஸ்ட்ரெஸ், ஃபைனான்சியல் லாஸ் என்ன ஏற்படுதோ அந்த லாஸை தவிர்ப்பதற்கு, அந்த லாஸ் ஏற்படாமல் இருப்பதற்கு காப்பீடு மிக முக்கியம். நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்தால் அப்போ வெல்த் கிரியேஷன் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு காப்பீடும் முதலீடும் இரண்டும் தேவை. அதிக ரிட்டர்ன் தரக்கூடிய பட் ஆனால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ அதனால தான் கோபாஸ்ல கோபிநாத் சார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் பிரமிட்ல ப்ரொடெக்ஷன், ரிஸ்க் ஃப்ரீ growth, growth வித் ரிஸ்க், ஹை growth, ஸ்பெகுலேஷன் என்று பல்வேறு 5 நிலைகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபவுண்டேஷனை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறமா ரிஸ்க் ஃப்ரீ growth, அப்புறம் growth வித் ரிஸ்க். இவை மூன்றும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. வாழ்க வளமுடன். அந்த வகையில் இதற்கு தேவையானவற்றை எல்லாம் நாம செய்து கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ், பாட்டம்ல இருந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து அந்த 3 லேயர்ஸும் நம்ம அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கிறோம். வாழ்க வளமுடன். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ், நம் வாழ்வின் இலக்குகள் அனைத்தும் நம் வாடிக்கையாளர்களின் இலக்குகளை ஒற்று அவங்களுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்து அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனான்சியல் கெயின், ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் நமக்கும் சேர்க்கிறது. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது போல் பாதுகாப்பு அளிப்பதால் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த கடவுள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து
இந்த நபருக்கு மேலும் மேலும் நாம் கொடுக்க வேண்டும், இந்த நபருக்கு மேலும் மேலும் பணமும் செல்வமும் வந்து சேர வேண்டும் அப்படின்னு இந்த இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் நமக்கு அளிக்கிறது. மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் போது நம்முடைய தேவை பூர்த்தி அடையும். அந்த நோக்கத்தோடு நம்ம நம்ம கோல்ஸ் எல்லாம் அந்த இதில் அலைன் பண்ணி நம்ம வேலை செய்தோம் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி உணர்வோடு தொடங்குவோம். நாம் இந்த பூமியில் பிறக்க காரணமாக இருந்த பெற்றோர், நமக்கு அறிவளித்த ஆசிரியர்கள், தொடர்ந்து நம் வாழ்வின் லைஃப் கோச்சாக, நம் வாழ்வில் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு ஸ்பிரிச்சுவல் குருவாக, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கும் குரு அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்போம். நம்முடைய வாழ்க்கை துணை, நம் வாழ்வின் நீண்ட தூரம் பயணிக்க, பல வருடங்கள் கூட இருந்து பயணிக்கக்கூடிய, எங்கிருந்தோ பிறந்து வளர்ந்து நம் வாழ்வில் இணைந்து கொண்ட அந்த வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். இந்த இருவரின் அன்பின் வெளிப்பாடாக பிறந்த குழந்தைகளை வாழ்த்துவோம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம், அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். நாம் வேலை செய்யக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அங்கே நல்ல நல்ல திட்டங்களை தயாரித்து தரக்கூடிய அந்த அலுவலர்கள் எல்லோரையும் வாழ்த்தி நன்றி கூறுவோம். நம்முடைய வாடிக்கையாளர்கள், அவர்களுக்கு சேவை செய்ய நமக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய நம்முடைய வாடிக்கையாளர்கள், அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள், அனைத்து மனிதர்கள், நம் வாழ்வின் எல்லா தேவைகளையும் நமக்காக பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த எல்லா மனிதர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ்க்குள் செல்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் நாம் ஒவ்வொரு இலக்கை வைத்திருக்கிறோம். உடல் நலத்திற்கு ஒரு இலக்கு, ஒரு தேதி வைத்திருக்கிறோம். இத்தனை கிலோ இருக்கணும் பாடி வெயிட். அதிகமான எடை இருப்பவர்கள் வெயிட்டை குறைக்கணும்னு வச்சிருப்போம். கொஞ்சம் கம்மியான வெயிட் இருக்கிறவங்க இன்னும் நல்லா ஃபிட்டா இருக்கணும், பாடி மாஸ் இண்டெக்ஸ் நல்லா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். எப்பவுமே நாள் முழுவதும் சோர்வடையாமல் எனர்ஜெட்டிக்கா இருப்பதற்கு தேவையானவற்றை நாம் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இவை இரண்டும் உடலுக்கும் உயிருக்கும் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். உடல் ஓம்புதல் என்கிற உடற்பயிற்சி உடலுக்கு நன்மை பயக்கிறது. காயகல்ப பயிற்சி உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலுக்கு வலு கொடுத்து, உயிராற்றல் திணிவுபடுத்தி, நீண்ட நாட்கள், பல வருடங்கள் உயிர் வாழ்வதற்கும் இளமையோடு இருப்பதற்கும். தலை நரைச்சிடும், முதுமை வந்துவிடும், ஆனாலும் இளமையோடு இருக்க முடியும். நம்முடைய எல்லா வேலைகளையும் நாமே செய்து கொள்ள முடியும். 70 வயது, 80 வயது, 90 வயது, 100 வயது ஆனாலும் நம்முடைய வேலைகளை நாமே செய்து கொள்ள முடியும். கண்களுக்கு தேவையான கண் பயிற்சி தனியா இருக்கு. உடலின் ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளுக்கு தேவையான அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல, அதுக்கு தேவையான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல கரெக்டா பயிற்சி செய்யக்கூடிய வகையில அதுவும் எளிமுறை உடற்பயிற்சியில இருக்கு. உடலின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தேவையான உடற்பயிற்சி தனித்தனியாக இருக்கிறது. கை பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கபாலபதி, மகராசனம், அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ், கடைசியாக ரிலாக்ஸேஷன், எல்லாமே தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்கிறோம். நம் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள் மற்றும் தானியங்கள் இவற்றை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுகிறோம். உடல் நன்றாக இருக்கிறது. உடல் எடை, சரியான எடை இருக்கிறது. உயரத்திற்கு ஏற்ற எடை, பாடி மாஸ் இண்டெக்ஸ் சரியாகிறது. இன்னைக்கு ஒருவேளை பாடி மாஸ் இண்டெக்ஸ் தப்பா இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும், அதை நாம் குறைத்து சரி செய்து அந்த சரியான அளவை நாம் அடைந்து விட்டோம். மனதில் அந்த மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய ட்ரெஸ் வாஷ் பண்ணி அயன் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ அன்னைக்கு நீங்க வெறும் 28 இன்ச்சஸ் பேண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு 42-44 இன்ச்சஸ் பேண்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ மீண்டும் அந்த 28-30 இன்ச்சஸ் பேண்ட்டுக்கு போட்டுக்கிற அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை சரி செய்து கொள்கிறீர்கள். அந்த மாதிரி மனதில் நினைத்து உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு காயகல்ப பயிற்சி, தினமும் காலை 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம் இந்த பயிற்சியை தொடர்ந்து நாம் செய்கிறோம். அதனால் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் திணிவு பெறுகின்றது. நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு, இளமையாக இருப்பதற்கு, எனர்ஜெட்டிக்காக இருப்பதற்கு இவை அனைத்தும் நமக்கு உபயோகமாக இருக்கின்றது.
இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அருமையா இருக்கு லைஃப். முகத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் வருகிறது. பார்க்குறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்ன திடீர்னு யங் ஆயிட்ட மாதிரி இருக்கீங்க, ஃபேஸ்ல ஒரு பொலிவு தெரிகிறது, ஒரு தேஜஸ், ஒரு ஜொலிப்பு இருக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அப்ப சொல்லுவீங்க, நான் இந்த பயிற்சியெல்லாம் செய்யறேன் அப்படின்ட்டு. ஸோ அதையெல்லாம் மனதில் கற்பனையாக அப்படியே நினைத்து பாருங்கள். உடல் நலம் நன்றாக இருக்கின்றது, உயிர் வளம் நன்றாக இருக்கின்றது, உயிராற்றல் நன்றாக இருக்கிறது, பொருள் வளம். ஸோ கஸ்டமருக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி கஸ்டமருக்கு தேவையானது நம்ம கொடுக்கும்போது அவங்களும் நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நமக்கு பணம் வருகிறது. அந்த பணத்தை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை நாம் பூர்த்தி செய்கிறோம். நமக்கு, நம்முடைய ஸ்பவுஸ்க்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு, அதே போல நம்ம ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு தேவையானதெல்லாம் செய்து தர முடிகிறது. குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் தேவையானவற்றை தேவையான அளவிலே கரெக்டாக வாங்கி தர முடிகிறது. நம்முடைய கடன்கள் அத்தனையும் தீர்ந்து விட்டது. கோல்ட் லோன், பர்சனல் லோன், ஹோம் லோன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு பைசா பாக்கி இல்லாம எல்லாவற்றையும் நாம் அடைத்து விட்டோம். எல்லா லோனும் க்ளோஸ் பண்ணியாச்சு. டெட் ஃப்ரீ வேர்ல்டு, டெட் ஃப்ரீ மேன், டெட் ஃப்ரீ உமனாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். எந்த கடனும் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கடன் இந்த சமுதாயத்திற்கு திருப்பி அளிப்பது நம்முடைய கடமை. கடன் என்கிற வார்த்தை மை விகுதி பெற்று கடமையாக மாறியுள்ளது. அந்த சமுதாயத்திற்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய அந்த கடன் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ அதைத்தான் நாம நம்முடைய தொழில் மூலமாக நாம் செய்து வருகிறோம். நம்மால் முடிந்ததை இந்த சமுதாயத்திற்கு நாம் திருப்பி அளிக்கிறோம். இதெல்லாம் அப்படியே கற்பனையா மனசுல அப்படியே நினைச்சிட்டே வாங்க. உங்களால் முடிந்த தொகையை ஒரு ஏழை மாணவன் அல்லது மாணவி படிப்பதற்காக ஸ்கூல் எஜுகேஷனோ காலேஜ் எஜுகேஷனோ அவங்களுக்கு நீங்க தர்றீங்க. ஸோ உங்ககிட்ட பணம் இருந்தாதான் நீங்க தர முடியும். உங்கள் தேவை, உங்கள் அலுவலகத்தின் தேவை, உங்கள் குடும்பத்தின் தேவை, இதையெல்லாம் பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் அதிகமாக இன்னும் நிறைய பணம் இருக்கு. அப்படி பாக்கி இருந்தாதான் நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. நமக்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. நன்றியுணர்வோடு அந்த உதவிக்கு நம்ம பதில் நன்றி என்ன செய்ய முடியும்? அந்த நன்றியுணர்வோடு அவர்களை பற்றி நினைத்து அவர்களை வாழ்த்தி அவர்கள் அந்த நன்றியுணர்வோடு நாம இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகிவிட்டது. அடுத்ததாக நம்ம சொசைட்டிக்கு கிவிங் பேக். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் மூலமாக 5 மாணவ மாணவிகள், அவங்கள நாம படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான தொகை, ஒரு வருடத்திற்கு தேவையான காலேஜ் எஜுகேஷனுக்கு தேவையான தொகையை நாம டொனேஷனாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கிறோம், ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். அந்த மாணவ மாணவிகள் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு எல்ஐசி ஏஜென்ட், அவருடைய பேர்ல ஒரு ஒரு பில்டிங்கே இருக்கு ஒரு ஸ்கூல்ல, காஞ்சிபுரம் பகுதியில. அவருக்கு வந்து ரினியூவல் கமிஷனை வச்சு அவர் கட்டியிருக்காரு. இன்றும் தொடர்ந்து அந்த ரினியூவல் கமிஷன் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நிறைய நல்லது நடக்குது. ஒரு ஆனுட்டி பாலிசி போட்டுட்டு அந்த ஆனுட்டி பாலிசியில வரக்கூடிய தொகை நான் உயிருடன் இருக்கும் வரை அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகட்டும், அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கட்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த தொகை அந்த ட்ரஸ்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். அதாவது அந்த கார்பஸ் ஃபண்ட் பர்ச்சேஸ் பிரைஸ் அந்த மாதிரி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸோ குடும்பத்துக்கும் தேவையானதை பூர்த்தி பண்ணியாச்சு, அதை முடிச்சாச்சு, அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதையும் தாண்டி சர்ப்ளஸ் இருக்கு. அந்த மாதிரி மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். கடன்களை எல்லாம் அடைத்தாகிவிட்டது. குடும்ப தேவை பூர்த்தி செய்து விட்டோம். குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். குடும்பத்தோட சுற்றுலா செல்கிறோம். எல்லாம் நடக்குது லைஃப்ல. அதையும் தாண்டி அடுத்த லெவல்ல மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து நம்முடைய பிறந்த நாள், திருமண நாள், நம் முன்னோர்களின் நினைவு நாள், இது எல்லாவற்றையும் ஒரு இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்தில் காப்பகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து நாம் உணவு உண்கிறோம். அவர்களுக்கு நாம் உணவு பரிமாறுகிறோம். அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் பணம் தேவை. அந்த பணம் நம்ம கிட்ட சர்ப்ளஸா இருக்கு, நிறைய இருக்கு. நம் தேவை போக இன்னும் அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் செல்வச் செழுமையை பெற்றிருக்கிறோம். செல்வத்தை நாம் ஈர்க்கிறோம். நாம் ஒரு பவர்ஃபுல் மணி மேக்னட்டாக மாறிவிட்டோம். பணம் நமக்கு எவ்வளவு வந்தாலும், எத்தனை கோடி வந்தாலும், எத்தனை லட்சம் வந்தாலும் அதை சரியாக நாம் நிர்வகிக்கிறோம்.
ஃபைனான்சியல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட கரெக்டா இருக்கு. ஆகாறு அளவிட்டிதாயினும் போகாது அகலாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்து அரசு. ஒரு அரசாங்கத்திற்கு எப்படி பொருந்துமோ அது அப்படியே ஒரு குடும்பத்திற்கும் அது பொருந்தும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஃபினான்ஷியல் பிளான் தேவை. பொருள் ஈட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட் பிளான் தேவை, இயற்றல், அப்புறம் ஈட்டல், பொருளை சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்த பணத்தை காக்க வேண்டும், காத்தல், அப்புறம் காத்ததை வகுத்தல், காத்த வகுத்தல். அப்படி காத்து வச்சிருக்கிற அந்த பணத்தை, சேமிப்பும் முதலீடும் செய்திருக்கிற பணத்தை பல்வேறு தேவைகளுக்காக, பல்வேறு நல்ல வாழ்வின் தேவைகளுக்கு மட்டும் அதை பயன்படுத்த வேண்டும். சில்ட்ரன் எஜுகேஷன், சில்ட்ரன் மேரேஜ், ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட், ஸ்பௌஸ்க்கான பென்ஷனுக்காக ஒரு கார்பஸ் ஃபண்ட், நம்முடைய பென்ஷனுக்காக ஒரு கார்பஸ் ஃபண்ட், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு தனி தொகை, ஒரு கார்பஸ் ஃபண்ட், அது தனியா, இப்படி எல்லாவற்றிற்கும் நாம் பகிர்ந்து வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் சிறப்பாக நம்ம செய்து வருகிறோம். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணத்தையும் நம்ம சரியான வகையில் நாம் செலவு செய்கிறோம், சரியான இடத்தில் முதலீடு செய்கிறோம், நியாயமான வட்டி தரக்கூடிய, நியாயமான growth தரக்கூடிய இடத்தில் முதலீடு செய்கிறோம். கெட் ரிச் குவிக் ஸ்கீம் அது போன்ற விஷயத்தில் பணத்தை போடாமல், ஆன்லைன் ரம்மி கேம்ஸ், ஆன்லைன் கார்டு கேம்ஸ், ஆன்லைன் போக்கர், இது போன்ற விஷயத்தில் எல்லாம் தலையிடாமல் நல்ல முறையில் நாம் பணத்தை நாம் நிர்வகிக்கிறோம். பணத்தை ஒவ்வொரு செலவையும் அக்கௌண்டிங் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடிட்டிங் பண்ணி கரெக்டாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். அரசாங்கத்திற்கு மிக 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 அதிகமான தொகையை வரியாக நாம் கட்டுகிறோம். வரி கட்டுறது அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மகிழ்ச்சியோட நாம் அந்த வரியை கட்டுகிறோம். ஏன்னா நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். அரசாங்கத்தின் ரூல்ஸ் படி என்ன ஸ்லாப்ல இருக்கோமோ அந்த ஸ்லாப் படி எல்லா செலவுகளும் போக ஒரு பிசினஸ் செய்யறோம். ஸோ எல்லா செலவுகளும் போக என்ன பாக்கி இருக்கோ அந்த தொகைக்கு அந்த ஸ்லாப் படி என்ன டாக்ஸ் கட்டணுமோ அதை மகிழ்ச்சியாக நாம் கட்டுகிறோம். அந்த அளவுக்கு நமக்கு பணம் இருக்கிறது, பணம் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் மிக அற்புதமாக நாம் உபயோகப்படுத்துகிறோம். குடும்பத்தினரோடு சென்று சுற்றுலா செல்கிறோம். இன்டர்நேஷனல் ட்ரிப், இந்தியா முழுக்க நாம் சென்று பார்க்க வேண்டிய நினைத்த அந்த ஆன்மீக தலங்கள், இயற்கை ஸ்தலங்கள், அந்த மலைவாச ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் நாம் சென்று பார்க்கிறோம். குடும்பத்தோடு சென்று பார்த்து அந்த என்ஜாய்மெண்ட் அதை அப்படியே மனசுல நினைச்சுக்கோங்க. மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அதே போல குடும்பத்தோடு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி நண்பர்களோட ஒரு ட்ரிப், நம் கூட பயணிக்கக்கூடிய நம்முடைய சக ஆலோசகர்கள், நிதி முதலீட்டு ஆலோசகர்கள், காப்பீட்டு ஆலோசகர்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரோட சேர்ந்து, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 3 ட்ரிப் 4 ட்ரிப். அது லோக்கலா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. பள்ளி கால நண்பர்கள், கல்லூரி கால நண்பர்களோடு தொடர்பு மீண்டும் ஏற்படுகின்றது. அவர்களோடு தொடர்ந்து வாட்ஸ்அப் வழியாகவும் மற்ற ஜூம் வழியாகவும் அவர்கள் முகத்தை பார்த்து மாதத்துக்கு ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் வழியாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட தனித்தனியா நம்ம பேசுறோம். ஒரு 3வது சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜூம் வீடியோ கால், எல்லாரும் வந்துடுறாங்க. அதே போல ஒரு 4வது சனிக்கிழமை எல்லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜூம்ல வீடியோல எல்லாருமே பாக்குறீங்க, ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த ஒரு மாசம் என்ன எப்படி நடந்தது, கல்லூரி கால நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். இந்த நண்பர்களோட சேர்ந்து ட்ரிப் போறீங்க. அன்னைக்கு எப்படி காலேஜ் லெவல்ல படிக்கும் போது ட்ரிப் போனீங்களோ அதே போல இப்பவும் ட்ரிப் போறீங்க. இதெல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், கற்பனையாக நினைத்து பாருங்கள். இதெல்லாம் வாழ்வில் நடக்கிறது, நடந்து விட்டது. இவற்றிற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ ஒரு பெரிய A2 சார்ட் ரெடி பண்ணி அந்த A2 சார்ட்ல படங்களாக, பிக்சர்ஸாக எடுத்து அந்த பிக்சர்ஸ் அதுல ஒட்டி பர்சனல் கோல், ப்ரொஃபஷனல் கோல், டிராவல், இன்டர்நேஷனல் ட்ரிப், நம்ம தேவையான வீடு, எந்த மாதிரி ஒரு பங்களா வீடு எப்படி வேணும், நமக்கு தேவையான ஒரு கார் எப்படி வேணும், எந்த மாதிரி கார், எல்லாத்தையும் ஒரு படங்களாக பிக்சர்ஸா ஒட்டி அதை நம்ம வீட்டில் நம்முடைய வால்ல அதை ஒட்டுறோம். இதை பிசிக்கலாகவும் பண்ணலாம். இதையே ஆன்லைன்ல டிஜிட்டல் இமேஜஸாக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டுடியோல எல்லா இமேஜஸையும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 12/18, ஒரு 18 இன்ச் அகலம், 12 இன்ச் உயரம், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல அழகா அவங்க அதை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை லேமினேட் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து உங்க வீட்டில் மாட்டிடலாம்.
ஸோ உங்களுடைய வாழ்வின் பல்வேறு இலக்குகள், அந்த எல்லா இலக்குகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அதுல இருக்கும். அந்த போட்டோ அந்த நடுவுல அந்த கொலாஜ் அந்த பெரிய ஃபுல் இமேஜ்ல நடுவுல நீங்க உங்க ஸ்பௌஸ், உங்க மகன் மகள், பேரம்பேத்திங்களாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பேரம்பேத்திகளும் அவங்களும் அந்த இடத்துல போட்டோல சென்டர்ல இருப்பாங்க. உங்கள் வாழ்வில் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த இலக்குகள் அது எல்லாமே அப்படி சுத்தி இருக்கும். அது இமேஜஸா இருக்கும். இப்போ நீங்க ஒரு பெரிய ட்ரெயினரா மாறி உங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் அவர்கள் முன்னேற வேண்டும்னு ஒரு ட்ரெயினரா நீங்க ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறத ஒரு போட்டோவா எடுத்து வந்து வச்சிருப்பாங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் இந்த ஊர்களுக்கெல்லாம் நீங்க செல்லணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த ஊர்களுடைய போட்டோ அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி உங்க குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய பல ஸ்தலங்களுக்கு நம்ம போகணும். அந்த எல்லாம் சுற்றி பார்க்கணும். ஸோ அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ். நம்முடைய பர்சனல் ஹெல்த் நல்லா இருக்கு. அந்த ஹெல்த் நல்லா இருக்கிறதுனால குண்டா இருக்கிற நாம இப்போ ஒல்லி ஆயிட்டோம். நார்மல் ஆயிட்டோம். நார்மல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அந்த போட்டோ ஒன்று. இதெல்லாம் எடிட் பண்ணி அழகா பண்ண முடியும். நீங்க ஸ்டுடியோல கொடுத்தீங்கன்னா எல்லாமே பண்ணி தருவாங்க. இல்ல ஏஐல கொடுங்க, ஏஐ டூல்ஸ்ட கொடுங்க, டூல்ஸ் சூப்பரா ரெடி பண்ணி தரும். உங்க போட்டோவை இன்புட்டா கொடுத்துட்டு உங்க போட்டோல இருந்து அதை எப்படி மாத்தணும்னு சொன்னீங்கன்னா கொடுக்கும். ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு என்கிட்ட இருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இன்புட்டா கொடுத்துட்டு அழகா கோட் சூட் போட்டு கொடுப்பா. அதுவும் கோட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும், டை இந்த கலர்ல இருக்கணும், ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறோம் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ப்ராம்ப்டை கரெக்டா கொடுக்குறோம். ஏஐ அழகா இமேஜ் கொடுக்குது. திரும்ப சாட் ஜிபிடி யூஸ் பண்றோமோ அல்லது ஜெமினி ஏஐ யூஸ் பண்றோமோ, ஆனா அழகான அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இது போல ஒரு பெரிய கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் சார்ட்டை ரெடி பண்ணி அந்த சார்ட்டை மேனுவலா கிரியேட் பண்ணலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒட்டி ஏ டூ சைஸ் ஷீட்டை வாங்கி அதில் ஒட்டி மேனுவலாக ரெடி பண்ணலாம். அல்லது டிஜிட்டல் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி அதில் எடிட்டிங் பண்ண சொல்லி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வாழ்வின் எல்லா இலக்குகளும் அதை சுற்றி வந்துடும். நம்ம சென்டரில் நம்ம இருப்போம். நம்ம சுற்றி நமக்கும் நம் குடும்பத்திற்கு தேவையான அந்த லைஃப் கோல்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகி எல்லாமே வந்துடும். நம்ம மகன் மகள் நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க எங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு பெரிய பட்டதாரி ஆகி ஒரு நல்ல வேலைக்கு அவங்க போறாங்கிற மாதிரி அந்த மாதிரி கூட ஒரு போட்டோ ரெடி பண்ணி அதையும் நீங்க அங்க வைங்க. அவங்க எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்க என்டர் ஆகிற மாதிரி, இல்ல அந்த யூனிவர்சிட்டி பேக்ரவுண்ட்ல அவங்க நிக்கிற மாதிரி அந்த டிகிரி அந்த ரோப் எல்லாம் போட்டுட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கையில வச்சுக்கிட்டு அவங்க நிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி அதை அந்த இடத்துல வைங்க. லைஃப் கோல்ஸ் இது மாதிரி இதெல்லாமே டிஜிட்டலா நம்மளால பண்ண முடியும். இதை ரெடி பண்ணி ஒரு 12/18 சைஸ்ல அல்லது இன்னும் அதை விட பெரிய சைஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை விட பெரிய சைஸ்ல பண்ணி அதை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து உங்க வீட்டுல மாட்டுங்க. உங்க செவுத்துல மாட்டுங்க. தினமும் அதை பார்த்து கொண்டே இருங்கள். அது விஷுவலைஸ் பண்ண பார்க்க 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 நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் அந்த இலக்குகளை அடைவதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை மட்டும்தான் நாம் செய்வோம். அந்த எண்ணங்களை மட்டும்தான் நாம் நினைத்து பார்ப்போம். அது சம்பந்தப்பட்ட சொற்களை மட்டும்தான் நாம் பேசுவோம். அது சம்பந்தப்பட்ட சொற்களை மட்டும்தான் நம் காதால கேட்போம். வேற யாராவது நெகட்டிவா எது பேசினாலும் அங்கேயே காதுல அப்படியே அங்கேயே ஒரு ஃபில்டர் வச்சு அங்கேயே அந்த ஃபில்டர் வழியாக எல்லாத்தையும் தள்ளிட்டு எது தேவையோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வருது. ஆனா நமக்கு என்ன தேவை, நம் குடும்பத்திற்கு என்ன தேவை, நம் வளர்ச்சிக்கு என்ன தேவை, அதை மட்டும் நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். அதை மட்டும் நாம் உள்வாங்கி அசிமுலேட் பண்ணி அதை உபயோகப்படுத்தி நம் வாழ்வில் நாம் முன்னேறுகிறோம். நமக்கான வெற்றி பாதையை நாம் உருவாக்குகிறோம். அந்த வெற்றி பாதையில் நாம் செல்லும் போது பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து தடை கற்கள் அத்தனையும் உடைத்தெறிந்து அந்த தடை கற்களையே படிக்கற்களாக அமைத்து நம் வெற்றி பாதையை உருவாக்கி அதன் மீது நாம் நடந்து செல்கிறோம். நம்முடைய வெற்றி பாதை நம் கைகளில் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையின் சினிமா படத்தின் டைரக்டர் நாம தான் ஹீரோ ஹீரோயின் நம்ம லைஃப்க்கு. அந்த விஷுவலைஸ் ப்ராசஸ் இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் நம்ம படத்தை தான் நம்ம திரையில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியே ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கண்களை மூடியபடி. நம்ம எந்த இடத்துல போயிட்டு அந்த டியூட் பாடணும்னு நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கை துணையோட மட்டும்தான். நம்ம வாழ்க்கை துணையோட அந்த இடத்துல போயிட்டு டூயட் பாடுறீங்க. நீங்க நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சுவிட்சர்லாண்டா, ஆல்ப்ஸ் மலையா? அங்க போய் நின்று பாட்டு பாடுறீங்க. ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் வீசுதே. பிபிசி செய்தியில எல்லாம் உங்களை பத்தின நியூஸ் வருது. அவ்வளவு பெரிய லெவல்ல உங்க பிசினஸ் கொண்டு வந்து போயிட்டீங்க. ஃபோர்ப்ஸ் மணி மேகசின்ல உங்க பிசினஸ பத்தி உங்களை பத்தி போட்டோ வருது. நீங்க எந்த அளவுக்கு பிசினஸ்ல உயர்ந்திருக்கீங்கன்னு நம்ம இதை கண்கூடாக நாம் பார்த்து இருக்கிறோம். திரு டிஜி அன்பரசன் அவர்களுடைய போட்டோ அதுல பப்ளிஷ் ஆச்சு.
திரு பரத் ஷெட்டி அவர்களுடைய போட்டோ அதில் பப்ளிஷ் ஆச்சு. அவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க, என்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் மேகசின்ல பப்ளிஷ் ஆகி பிரிண்ட் ஆகி வருது. நாம் ஒவ்வொருவரும் இது போல் நாமும் உழைத்தால் நம்முடைய இலக்குகள் வாடிக்கையாளர்களின் இலக்குகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நாம் உழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை இலக்குகள் பூர்த்தி ஆகிறது, நமக்கு எல்லாமே கிடைக்கிறது, நாம் செல்வச் செழுமை பெறுகிறோம். செல்வச் செழுமை நம் பிறப்புரிமை. செல்வச் செழுமை நம் பிறப்புரிமை. செல்வச் செழுமை நம் பிறப்புரிமை. ஃபைனான்சியல் abundance இஸ் அவர் பர்த் ரைட். ஏழையா பிறக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா சாகும்போது ஏழையா சாகிறது, கடனோட சாகிறது, அதுதான் குற்றம். அது மாதிரி இல்லாம கரெக்டா ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி நமக்கு எவ்வளவு ரூபாய் பணம் வந்தாலும் சரி, 10,000 சம்பாதித்தாலும் சரி, மாதம் 10 லட்சம் மாதம் சம்பாதித்தாலும் சரி, 10 கோடி ஒரு மாதத்துக்கு சம்பாதித்தாலும் சரி, அந்த பணத்தை சரியான வகையில் நாம் நிர்வகிக்கிறோம். ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட கரெக்டா இருக்கு, ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டா இருக்கு. நீண்ட கால முதலீடு, குறுகிய கால சேமிப்பு, பிளஷர் ட்ரிப், குடும்பத்தோட பிளஷர் ட்ரிப்லாம் போயிட்டு வர்றதுக்காக அதற்கான ஒரு தனி சேமிப்பு, சில்ட்ரன் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ்க்கான தனி சேமிப்பு அண்ட் முதலீடு, லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு தனியாக வருது. இப்படி எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக ஜார் மாதிரி வச்சு தனித்தனியாக நம்ம அந்த 5 ஜார் சிஸ்டம் அதுபடி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இது பண்றோம். நம்மால் முடிந்த தொகையை மற்றவர்களுக்கு டொனேட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக டொனேஷனுக்கு தனி ஒரு பாக்ஸ். ஸோ அந்த 5 ஜார் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபினான்ஷியல் பிளானிங் சூப்பரா பண்றோம். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. செலவுகளை ஒவ்வொரு செலவையும் நம்ம குறித்து வைக்கிறோம் நோட்ல. ஜனவரி மாதம் 2026ல எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு செலவாச்சு, பிசினஸ்க்காக எவ்வளவு செலவாச்சு, ஃபேமிலிக்காக எவ்வளவு செலவாச்சு, சேரிட்டிக்காக நம்ம எவ்வளவு கொடுத்தோம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலும் யாரோ ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில அவங்க நம்ம டொனேட் பண்ணணும். அது ஒரு ஹோமா இருக்கலாம், ட்ரஸ்டா இருக்கலாம், அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், அல்லது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம். அந்த நபருக்கு நம்ம பிசிக்கலா கையால நம்ம கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இன்னைக்கு யூபிஐ வந்துருச்சு. இல்ல நீங்க உங்களுக்கு பிடித்த கோவில்ல அன்னதானம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு குறிப்பிட்ட தேதியில 1ஆம் தேதி அதை அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெயில்ல அனுப்புங்க. எங்களுடைய பிறந்த நாள், எங்களுடைய திருமண நாள் ஏப்ரல் 23 வருகிறது. ஸோ ஏப்ரல் 23 அன்று அன்னதானம் எங்க கைங்கரியத்தில் நடக்கட்டும். அதற்கான பணத்தை ஏப்ரல் 1ஆம் தேதியே அனுப்பிச்சிருங்க. ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த முதல் நாளே ஒரு டொனேஷனோட ஆரம்பிப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த மாதிரி கிவிங்ல இருந்து ஆரம்பிப்போம். கொடுப்பவர்களுக்கு மேலும் கொடுக்கப்படும். நல்ல எண்ணத்தோடு, சுயநல நோக்கம் இல்லாமல் அற வழியில் நாம் பொருள் ஈட்டி அந்த பொருளை பாதுகாத்து அந்த பொருளை சரியான முறையில் எல்லாவற்றிற்கும் நாம் பயன்படுத்துகிறோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுநானா மானா பிறப்புன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருளை சரியான முறையில் பயன்படுத்தி இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து ஈகை குணத்தோடு நம் வாழ்வில் 6 தீய குணங்களையும் அழித்து பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற இந்த 6 தீய குணங்களை அழித்து அருகுண சீரமைப்பு செய்து நம் எண்ணங்களை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை ஒழித்து நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அதற்குரிய கலையை நாம் கற்றுக்கொள்கிறோம். மனவளக்கலை ஒரு பக்கம், பணவளக்கலை ஒரு பக்கம். இந்த மனவளக்கலையும் பணவளக்கலையும் இரண்டும் இணைந்து ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அதற்காக நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்துகிறோம் வாழ்க்கையில. கற்க கசடற, கசடு இல்லாமல் கற்க வேண்டும். கற்றதை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எதை கத்துக்கிட்டோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் லைஃப்ல. அந்த மாதிரி சிறப்பான லைஃப்பை நம்ம வாழ்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. அந்த நன்றியுணர்வோடு இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். கண்கள் அப்படியே மூடியபடியே இருக்கட்டும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கின்ற ஜூம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பார்த்து செய்கின்ற அத்தனை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அவர்களுடைய நிறுவனமும் அந்த நிறுவனத்தில் உள்ள நபர்கள் அனைவரும் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக.
வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் நமது உள்ளத்திற்கு உயிர் பூட்டி எண்ணங்களை வளப்படுத்தி உள்ளே உறைந்திருக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படட்டும். என்னுடைய ஆசிரியர் திரு பரமன் பச்சைமுத்து அவர்களுடைய லைஃப் மிஷன் அண்ட் விஷன் இதுதான். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படட்டும். உடல், உள்ளம், உள்ளுணர்வு, உணர்ச்சி, ஆன்மா என்கிற இவை அனைத்திலும் நாம் வளர்ச்சியும் வளர்ச்சியும் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 2 உள்ளங்கைகளையும் நன்றாக தேய்த்து கண்களின் மீது உள்ளங்கையை வைத்து இந்த ஆற்றல் முழுவதையும் மனதிற்குள் உடலுக்குள் செல்வது போல் மனதில் பாவித்து உடல் முழுவதும் அந்த ஆற்றல் பரவுகிறது. உடலும் உள்ளமும் தூய்மை அடைகின்றது, மேன்மை பெறுகின்றது. வாழ்க வளமுடன். மெதுவா ஒரு பூவோட இதழ் விரிவது போல் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீகுமரன் தம்பி ஐயா, சாய்குமார் சார், கிருஷ்ணகாந்த் ஐயா, சரவணன் சார், அப்புறம் திருவாளர் அல்லது திருமதி சாம்சங் SM A1768. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒரு அன்மியூட் ஆக்சஸ் கொடுக்குறேன். உங்களை யாராவது ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லைட்ஸை நான் ரெடி பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். பயிற்சி நல்லா இருந்து சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேறு யாராவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? ஜஸ்ட் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக்காக. ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு 2 வீடியோ பார்த்துருவோம். திரு பரமன் பச்சைமுத்து அவர் இன்று நமக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். நீ நல்ல விஷயத்துக்காக முடிவு எடுத்து இறங்க ஆரம்பிச்சினாலே ஷேரிங் பண்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. இறைவன் உதவுவான். இறைவன் எப்ப உதவுவான், எப்படி உதவுவான்? நீ நல்ல விஷயத்துக்காக முடிவு எடுத்து இறங்க ஆரம்பிச்சினாலே மேல இருந்து இறைவன் அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். நீ முடிவு எடுக்கணும். நல்ல நோக்கத்துக்காக நீ முடிவு எடுத்து நீ ஆரம்பிச்சிட்டன்னு வச்சுக்கோ. நீ முடிவு எடுத்துட்டு ஆரம்பிச்சுனா இறைவன் அந்த சைடு ஆரம்பிச்சிருவான். நீ ஆரம்பிப்ப, அவனும் ஆரம்பிப்ப, 2 பேரும் ஒன்னா சேருவீங்க. அதுக்கப்புறம் நடக்கும். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. இன்று மாலை திரு பரமன் பச்சைமுத்து அவர்களுடைய புது பேட்ச், முழு மலர்ச்சி பேட்ச் இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது ட்ரைனிங். ஒரு வாரத்துக்கு 2 நாள், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த சனி ஞாயிறு போல அடுத்தடுத்து வரக்கூடிய 3 வாரங்களிலும் சனி ஞாயிறு, சனி ஞாயிறு, சனி ஞாயிறு. ஸோ மொத்தம் 8 வகுப்புகள் நடக்கும். 6 மணிலேருந்து 9:30 வரை. நடுவில் ஒரு 90 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ஒரு ½ அன் ஹவர் டிஃபன் பிரேக் இருக்கும். ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பயிற்சி தொடருவீங்க. வாழ்வில் எல்லா துறைகள், உடல், உயிர், நம்முடைய பொருளாதார வளம், ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், எல்லாவற்றிற்கும் தேவையான தீர்வுகள். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வை அந்த இடத்துல கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த 8 நாள் பயிற்சி முடிந்த பிறகு நம்ம வளர்ச்சி பாதைன்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு மாதமும் அந்த வளர்ச்சி பாதை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊர்களில் நடக்குது.
குறிப்பா சென்னை, காஞ்சிபுரம், புதுச்சேரி, சிதம்பரம், திருவண்ணாமலை இந்த ஊர்கள்ல நடக்கிறது. ஏன்னா அங்கதான் பேட்ச் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஊர்கள்ல நீங்க எங்க வேணாலும் இந்த வளர்ச்சி பாதையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் லேர்னிங். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்குமே வளர்ச்சி பாதைக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். தொடர்ந்து நம்ம அந்த டீச்சரோட, ட்ரைனரோட, நம்ம கோச்சோட நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில ஒரு சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விஷயங்கள் இருக்கு. ஒரு தடை கற்களை தாண்டி நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. நட்புக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பவர், நண்பர்களை மிகவும் மதிக்கிறவர். ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே தடங்கள் ஆயிடுது பரமன், சரியா நடக்க மாட்டேங்குது பரமன், அதனால மனசு கஷ்டமா இருக்கு பரமன். கஷ்டப்படக்கூடாது. சில விஷயங்களை நம்ம ஷேரிங் இருக்கு இல்லைங்களா? ஷேரிங்ல தானே இருக்கு. ஓகே, திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டோம்னு நினைச்சேன். ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே தடங்கள் ஆயிடுது பரமன், சரியா நடக்க மாட்டேங்குது பரமன், அதனால மனசு கஷ்டமா இருக்கு பரமன். கஷ்டப்படக்கூடாது. சில விஷயங்களை நம்ம தொடங்கும் போது அது சரியா நடக்கல அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே தப்பா போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நிமிஷம் நிறுத்தி, எங்கேயாவது நாம தப்பு பண்றோமா, நம்மளுடைய அணுகுமுறையில் ஏதாவது தப்பா இருக்கான்னு நம்ம சரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்ல பரமன் கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பிரிட்டிஷ் பீரியட்ல ஜான் சவுத் இந்தியாவுக்கு வந்தாரு. பேரியாறு அப்படின்னு ஒரு ஆறு, பேரியாறு, பெரிய ஆறு, பேரியாறுன்னு பேரு. அந்த பேரியாரோட தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து அடிச்சுக்கிட்டு போய் கடல்ல கலந்துட்டு இருந்துச்சு. இந்த தண்ணியை திருப்பி விட்டா இங்க இருக்கிற இடங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்குமே அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அணை கட்டலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அணை கட்ட முடியல. என்ன காரணம்னா, அது அடர்ந்த காடுகள்ங்கிறதால யானைகள் வந்து அடிக்கும், மக்கள் இழுத்துட்டு போய் வேலை பண்ணிட்டு இருக்கிறதுல கொன்றும். அதையும் மீறி போராடி அதுங்கள்ல இருந்து காத்து வேலையெல்லாம் அமைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. கொடிய காட்டு கிருமிகள், பூச்சிகள் தாக்கி அப்படியே கொத்துக்கத்தா சாவாங்க மக்கள். வேலை நின்று போச்சு. திருப்பியும் வருவாரு, சீசன் மாறினோடனே திருப்பி வருவாரு. எல்லாத்தையும் பண்ணி பாதி பிரிட்ஜ் கட்டி முடிச்சிட்டாரு. ஒரு பெரிய வெள்ளம் வந்து மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சு. இவ்வளோ பொருள் செலவு பண்ணி கட்ட முடியுமா? மேலிடத்துல கேட்கறாங்க, இதுக்கு மேல விட்டுருப்பா இந்த ப்ராஜெக்டை. விடல, திருப்பி கட்டினாரு. உங்களுக்கு தெரியும் நான் யாரை பத்தி சொல்றேன்னு. ஜான் பென்னிக்விக். அவர் கட்டினது தான் முல்லை பேரியாறு. அதான் இன்னைக்கு பெரியாருன்னு பேரு. அதை பெரியாருன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு இத்தனை லட்சம் கோடி மக்கள் ரெண்டு பக்கமும், கேரளாவும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, சந்தோஷமா வாழறதுக்கு, நீர்வளத்தோட வாழறதுக்கு ஒரு காரணம், எத்தனை தடைகள் வந்த போதும், எத்தனை தடங்கள் வந்த போதும் அதையும் தாண்டி முன்னெடுத்தான்ல, அதனால தான் வெற்றி. உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. அவ்வளவுதான். தடை வரும், தகர்த்துட்டு போயிட்டே இருக்கும், நிக்க கூடாது. என்ன தப்புன்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு போயிட்டே இருங்க, வெற்றி வரும். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே. ஸோ நேரம் இப்பொழுது 5:54. ஸோ நம்ம கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ், பஞ்சபூத நவகிரக தவம், அதன் பின்பு சில நல்ல கருத்துக்கள், வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். வேறு யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் சொல்றீங்களா? ஐயா கிருஷ்ணகாந்த் ஐயா, நீங்க சைலண்டா இருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு 5 AM நம்ம திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். 5 AM பதிலாக 4:44 ஆரம்பிச்சிருக்கோம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஐயா. சென்னையில முகவராக இருக்கிறார். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை மீட் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து எனக்கு வரணும்னு தான், ரெகுலரா வரணும்னு தான் ஆசையா இருந்தது. இன்னைக்கு ஏதோ சம்திங் எனக்கு தடைக்கற்கள் இருந்தது. இன்னைக்கு வந்தே தீரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி காலையில வந்தேன். அப்பவும் லேட்டா தான் வந்தேன். இருந்தாலும் நான் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். என்னுடைய நண்பர்களையும் சொல்றேன், நான் அவர்களையும் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவோம். நன்றி நன்றி வீரா. இது உங்களுடைய முயற்சிக்கு கடவுள் உங்களுக்கு பேராதாரம் வைக்கணும். நீங்க மேலும் நல்லது செய்ய இருக்கணும், நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். அதுதான் என் ஆசை. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க எதை எடுத்துட்டு போய் செயல்படுத்த போறீங்க? ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி அதாவது வந்து இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த நம்ம வந்து 5 ஜார்ஸ் வைக்கணும்ட்டு.
அதாவது நம்மளோட எக்ஸ்பென்சஸ், சேரிட்டி அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்னு ட்ரை பண்றேன் சார். சரிங்க. அது சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி நான் வந்து ஜனவரி 1 நம்ம சார் கிட்ட சொல்லியிருந்தேன். சார், நான் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸை வந்து நான் வந்து மேக்சிமம் எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன். எனக்கு எழுதுற ஹேபிட்டே இது வரைக்கும் இல்லை அப்படின்னுட்டு. அது எனக்கு விட்டு விட்டு வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கிறது செலவு கட்டுப்படி கம்மியாகுது. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். நமக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம செலவு வந்து யோசனை பண்ண வைக்குது ஒண்ணு. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல வந்து நான் வந்து ஜிபே பண்றது, செலவு பண்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன். ஏன் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா, கையில இருந்து காசு போகும்போது நமக்கு வந்து தேவையா இல்லையான்னு யோசனை பண்ண வைக்குது. ஜிபேலன்னா அது போய்கினே இருக்குது. அதனால அதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஓகே. ஃபீட்பேக். ஸோ அந்த 5 ஓகே. ஜார் சிஸ்டம் படி நம்ம லாங் டேர்ம் சேவிங்ஸ், வாழ்வின் அன்றாட தேவைகளான நெசசிட்டிஸ், நம்முடைய குடும்பத்தோட நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்கேஷன், ஒரு படத்துக்கு போறது, குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி போறது, இது எல்லாத்துக்குமே தேவையானது ஒரு பிளேன்னு தனியாக ஒன்று வைக்கிறோம். அதே போல நம்மளுடைய டொனேஷன், நம்மளால முடிந்ததை சேரிட்டியா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஜார். இந்த மாதிரி ஒரு 5 ஜார்ஸ் வச்சு ஒவ்வொன்றும் எதற்கு பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது சம்பந்தப்பட்ட அந்த இமேஜ், அது சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸ்பிளனேஷன், அதையும் நம்ம வந்து குழுக்கள் வழியாக, நம்முடைய வாட்ஸ்அப் குழு வழியாக நம்ம அனுப்பி வைக்கிறோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் சார். வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே, யாரும் அன்மியூட் பண்ணல. சாய்குமார் சார், வாழ்க வளமுடன். ஸ்ரீகுமரன் ஐயா, வாழ்க வளமுடன். கிருஷ்ணகாந்த் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அந்த சாம்சங் நீங்க உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அன்மியூட் ஆக்சஸ் இருக்கு, நீங்களே பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணி சொல்லலாம். வாழ்க வளமுடன். சரி, நான் வேணா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க அதுக்காக ஏதாவது தயங்கலாம்.